நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். வம்பா ஊரு டூர் வந்து அடுத்தால பேசி கல் எடுத்து அடிச்சா யாரு வாங்கிட்டு போறேன்? இங்க வேற பூரா சந்து சந்தா தேர்வு இருக்குது. எந்த சந்தில போனாலும் 4 பொம்பளை வந்துருவாங்க. பாத்தியா நம்ம ராசியை பாத்தியா மாப்பிள்ள? எப்படி ஒண்ணு போனா ஒண்ணு வந்துருக்குறா. அது வீதி அதான் ரிட்டல் அப்படி சுத்திட்டு வருது. அத ஒண்ண விட்டு ஒண்ண தேடி ஓடுறவே ஊரே வேதமெல்லாம் மேலவாசம் ஓடுறவே ஒண்ண விட்டு ஒண்ணு வந்துருது. நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு எதுக்கு சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாரி கொண்ட போட்டு வித்தவங்களை பூ வச்சுட்டு வந்தா எங்க ஆத்தா முத்துமாரியம்மனே வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போற மவராசி, அந்த மவராசி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளக்கு. ஒரு மாடு வாங்க, வித வதைக்க, கருத இருக்க, பொண்ணு பார்க்க, வயக்காடு கரை பண்ண, ஒரு இடமிட்டு வரணும், குடி போக, புதுசா தொழில் பண்ண, ஜவுளி எடுக்க, நகை எடுக்க, ஒரு கல்யாணம் பேசி முடிக்க. அப்ப ஒரு நல்ல காரியத்துக்கு போறா அவன் மூஞ்சியில் முடிக்கலாம். ஆனா இந்த காலத்துல எந்த பொம்பளையாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்குதுவா? அல்ல பேரங்களவளி, பேத்திலவளி, ஆயாளவளி, அப்பத்தாளவளி, ஆட்டலு மாட்டலு அபிக்கி சிவிக்கி மேஸ்திரி என்ன கடமை கலைக்கு செவத்துல அடிக்கிறார். எங்க லலிதா அடிப்பவர். நான் கேட்கிறேன், எதுக்க இத்தனை மேக்கோப்பு? பொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துச்சு, என்ன வந்துட்டுனா? நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவுகன்னு சுத்தமா போயிருந்தேன். மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? நடுவர் அவர்களே, கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு மூடுவனாங்களே இடத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வேப்பல மாட்டுச்சாணி போட்டு மூடுவணும்ல. அப்ப இந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு தரிக்கு அவன் சொன்னா அதெல்லாம் போடக்கூடாது, ஒழுக்கமா 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பேசியல் பண்றோம். என்னடி பேசியல்? ஏதோ பட்டர் பேசியல்னு சொன்னான். பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? அது என்னன்னா பட்டர் பேசியல் பார்த்தா அந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூச்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. போய் பாக்குற 4 பொம்பளை குண்டு குண்டா படுத்திருக்கிறாளுவோ. இதுல எவ்வளவு கொண்டாட்டின்னு தெரியும். எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னாலக்கா. எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டுதுங்க. 4500 ரூபாய் கல்லல் சந்தையில ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டா வருஷம் 2 குட்டி ஓடு பண்ணலங்க. ஆமா, நீ சொன்னா நான் 3 வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க